என்னங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் ஒரு புதுசா ஒரு துணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, நான் வந்து சீப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மியா வருது, காசு கம்மி தானே அப்படி சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்து அது சேல் பண்ணலாம் இருந்தா நான் சக்சஸ் ஆவேனா? இல்லனா சூப்பரான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் காசு ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, ரேஞ்ச் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாமே எடுத்து வந்து நான் துணி பிசினஸ் ஒரு போட்டிக் ஓபன் பண்ணா நான் சக்சஸ் ஆவேனா? உங்களுக்கு எப்பாச்சும் இத டவுட் வந்துச்சா? எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்போ உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும். இந்த வீடியோல நான் பிசினஸ் கைடன்ஸ் அண்ட் சில டிப்ஸ் நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பிரத்யூஷா பரத்வாஜ். வெல்கம் பேக் டு அஜ்மீரா ஃபேஷன் தமிழ். இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல அஜ்மீரா ஃபேஷன் தமிழ்னு இருக்கும், அந்த பேஜ் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்ல கூட அஜ்மீரா ஃபேஷன் தமிழ்னு இருக்கும், அந்த பேஜ் இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியும். சீப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு துணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, உங்ககிட்ட காசு இல்லைன்னா, கொஞ்சம் காசு இருந்தா சீப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க பிசினஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். எதுக்குன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் பாருங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சீப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஒரு 200க்கு 300க்கு கிடைக்கும். நார்மல்லி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காப்பி ப்ராடக்ட்ஸ். இப்போ இது இவ்வளோ செம்மையான கலெக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து பியூர் காட்டன்ல இவ்வளோ அழகா இருக்கு. இதோட காப்பி அப்படின்னா இதோட டூப்ளிகேட் வந்து எப்படி இருக்கும்? டூப்ளிகேட் ஃபேப்ரிக், மிக்ஸ்டு ஃபேப்ரிக் இருக்கும், பியூர் இருக்காது. கம்மியான ப்ரைஸுக்கு வரும். ஆனா என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணா என்ன ஆகும், கலர் எல்லாமே ஃபேட் ஆகும். ஆமாங்க, அதுக்கப்புறம் கிழிஞ்சு போயும். என்ன யூஸ் சொல்லுங்க? இந்த மாதிரி பிரீமியமான கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படின்னா இப்போ நீங்க ஒரு நார்மலான சீப் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது ஒரு 500னா இது வந்து உங்களுக்கு ஒரு 700 கிடைக்கும். ஒரு 200 எக்ஸ்ட்ரா தானே. அப்போ நீங்க இது எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பர்ச்சேஸ் பண்ணிட்டுனா கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட் எப்பவுமே முக்கியம் மக்களே. நீங்க துணி பிசினஸ் பண்ணணும்னா சீப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து வேண்டவே வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாங்க. நீங்க எப்பவுமே பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட ஷாப்ல இருக்கணும். நான் திரும்பி திரும்பி சொல்றேன் இந்த முக்கியமான விஷயமாங்க. நீங்க எதுக்குன்னா நம்ம கிட்ட எப்பவுமே யூனிக்கான கலெக்ஷன் இருக்கணும், ட்ரெண்டிங்கான கலெக்ஷனும் இருக்கணும். பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் துப்பட்டா கூட நமக்கு இந்த மாதிரி ஆர்கான்சா ஃபேப்ரிக்ல இவ்வளோ கிராண்டா கட் ஒர்க் பார்டர் கொடுத்துருக்காங்க. பிரீமியமான குவாலிட்டி அண்ட் பிரீமியமான டிசைன்ஸ், யூனிக்கான கலெக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பிரைஸ்ல வருது. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம கிட்ட வந்து லைட் கலர்ஸ் இருக்கு, டார்க் கலர்ஸ்ல கூட அவைலபிளா இருக்கு. இது வந்து எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் கலர் ஃபேட் ஆகாது. இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இது எடுத்துட்டு போயிங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயினீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இல்ல 20 இயர்ஸ் கூட இப்படிதான் இருக்கும். நீங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணுங்க. இந்த எல்லாமே கொஞ்சம் நீட்டா வாஷ் பண்ணிட்டு ஐரன் பண்ணீங்கன்னா அப்படியே இருக்குங்க. இது பாருங்க ஷிம்மர் ஃபேப்ரிக்ல இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ், பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டனுங்க. பியூர் காட்டன்ல காட்டன் சில்க் இருக்கும்ல, அந்த ஃபேப்ரிக்ல இருக்கு. பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க. இந்த ஜரி ஒர்க், அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் ஒர்க், நடுவுல பிங்க் கலர்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா எம்ப்ராய்டரி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான கலெக்ஷன் அங்க. நான் எதுக்கு இவ்வளோ டைம் சொல்றேன்னா, எல்லாரும் பிசினஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டா பிசினஸ் பண்ணணுங்க. ஏதோ நான் பண்றேன் பிசினஸ் பண்றேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே துணி பிசினஸ் வந்து நீங்க எந்த ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் உங்களோட ஃபியூச்சர் இருக்கும். அதனால நான் இவ்வளோ டைம் சொல்றேன். எனக்கு தெரியும் அத நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் இதுதான். சீப்பா கிடைக்குது, சரி வாங்கலாம், இது பத்தி நம்ம துணி பிசினஸ் பண்ணலாம். ஒரு டைம் உங்களோட சீப் குவாலிட்டி எடுத்துட்டு போன கஸ்டமர் வந்து திரும்பி எதுக்கு உங்களோட ஷாப்புக்கு வருவாங்க சொல்லுங்க? நீங்க வந்து எப்பவுமே பிரீமியம் குவாலிட்டி இருந்தா உங்களோட ஷாப்ல திரும்பி திரும்பி உங்களோட ஷாப்புக்கு வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. பாருங்க இது பாருங்க எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன். மெஸ்லின் ஃபேப்ரிக்ல இவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஃப்ளோரல் டிசைன் பாருங்க. இந்த தீம் பாருங்க, உங்களுக்கே புரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. உள்ள கூட லைனிங் இருக்கு. இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன். இப்போ பாருங்க ஃபுல் ஹேண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க. துப்பட்டா கூட ஃபுல் லென்த்தாங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட் தெரியுமா, ஃபுல் லென்த்ல இருக்குமா? பாருங்க எவ்வளோ லென்த் பாருங்க. பிரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ல எப்பவுமே துப்பட்டா வந்து ஃபுல் லென்த் இருக்கும். அது நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க.
எப்பவுமே நல்ல ப்ராடக்ட்னா துப்பட்டா ரொம்ப ரொம்ப லென்த் இருக்கும். பாருங்க எவ்வளவு லென்த், நீங்க பாருங்க ஒரு saree மாதிரி இருக்கு, இவ்வளோ லென்த். அண்ட் இது வந்து எவ்வளோ டைம் நீங்க வாஷ் பண்ணாலும் கலர் ஃபேட் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி தரேன். நம்ம அஜ்மீரா ஃபேஷன்ல எப்பவுமே குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாங்க, தமிழ்நாட்டுல சேலம் விட, திருப்பூர் விட, ஏரோடு விட, எல்லாரை விட இங்கதான் நல்லது உங்களுக்கு கிடைக்கும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், சாரீஸ் ஆகட்டும், எல்லாமே இங்க ஒரு குவாலிட்டி இருக்குங்க. ஆமாங்க, ஸோ உங்களுக்கு வேணும்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ், எஸ்எல் எல்லாமே அங்க, டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ் அவைலபிளா இருக்கு, எல்லா கலர்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வேணும் அக்கா, ஒரு ட்ரெஸ் கொடுங்க அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு செட்டு 2 செட்டு வாங்காதீங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா சீரியஸாவே நீங்க குர்த்தி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பல்க் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க சேல் பண்ணி பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட் வரும். நீங்க பாருங்க, நீங்க சரி என்கிட்ட லட்சக்கணக்கு காசு இல்ல அக்கா, என்கிட்ட 1 lakh அவ்வளோ பட்ஜெட்ல என்கிட்ட இல்ல. நிறைய பேர் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, அக்கா என்கிட்ட 1 lakh 2 lakhs அவ்வளோ அமௌண்ட்ல இல்ல அக்கா, நான் மிடில் கிளாஸ் பொண்ணு, நான் எப்படி அக்கா இதெல்லாமே பண்ண முடியும்? உங்களால கூட பண்ண முடியுவாங்க. ஆமாங்க, என்னால எதுக்கு பண்ண முடியாது? நீங்க ஒரே ஒரு வாட்டி இந்த கேள்வி கேளுங்க, எதுக்கு பண்ண முடியாது? நீங்க ஒரு 30,000 இருந்தா போதுங்க. நீங்க ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு பல்கா எடுத்துட்டு போங்க. எல்லா கலெக்ஷனும் இதுல ஒரு செட்டு, இதுல ஒரு செட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க பிசினஸ் பண்ணுங்க. செம்மையா சேல் ஆகும். சரிங்களா? இன்னும் நிறைய கலெக்ஷனு, நிறைய பிசினஸ் டிப்ஸ் எடுத்துட்டு நான் வீடியோஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய் பாய்.